திரும்பவும் அந்த கரடிங்க வந்துருச்சுங்களா? பறவைங்க வேலைதானா இதெல்லாம்? ஒருவேளை நமக்கு தான் மனப்பிராந்தி அதிகமாகிடுத்தோ. இன்னைக்கு அந்த கரடிகள் லீவ் போட்டு போனாலும் போயிருக்குங்க. என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு போக, என்னை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி பயமுறுத்துற வேலை வச்சுக்காத. இந்த சுவையான பழங்களுக்காக ரொம்ப நன்றி இயற்கையே. சாப்பிடு. கடைசியா இருக்கிற இதையாச்சும் எனக்கு விட்டு வையே. அங்க மேல பாரு, வெள்ளக்காக்கோ. ஏய் டப்ளு, ஏன்டா பொறுமை இல்லாம இப்படி நடந்துக்கிற? டேய் தம்பி, என் தொப்பை பெருசாகிற அளவுக்கு நான் சாப்பிட்டேன். அண்ணா, என் உடம்புக்கு என்னடா ஆச்சு? ஏதோ பண்ணுது. தேவைதான்டா. இவ்வளவு வேகமாவாடா சாப்பிடுறது? ஆனா எனக்கு பிடிக்கலடா அண்ணா. சரி, கவலைப்படாத. இதை சரி செய்ய என்கிட்ட சில பல ட்ரிக்ஸ் இருக்குடா. ஓகே. அவ்வளவுதான். இந்தடா. அண்ணா, என்னதுடா அது? பலூன். இந்த நேரத்துல எனக்கு விளையாடுற மூடெல்லாம் இல்லடா. தம்பி, இத புடி. சரியா? அப்படியே புடிச்சுக்க. இத வச்சு என்னடா பண்றது அண்ணா? சொல்றத மட்டும் செய்யடா தம்பி. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. எனக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நெஞ்சு அப்படியே படகு படகு அடிக்குதுடாப்பா. ஐயப்பா, முடியலடா சாமி. நம்மளோட பிரம்ம தான் நம்மள இப்படி அடக்கழிக்குது போல. அண்ணா, ஏண்டோ எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணுன? உன்னோட விக்கல தாண்டா நான் சரிப்படுத்தினேன். சூப்பர் அண்ணா, நீதான் பெஸ்டான அண்ணன். இல்லடா, அதெல்லாம் இல்ல. ஒர்க் அவுட் ஆகலையா? அப்ப அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியதுதான். தம்பி, இந்த கிரனைட் வெடிச்சதுக்கு அப்புறமாவது உன்னோட விக்கல் நிக்குதான்னு பார்க்கலாம். என்ன வெடிகுண்டோ? ஏண்டா நான் உனக்கு எது பைத்தியமோ? வீடியோ கேம்ஸ் எல்லாம் வாழ்க்கை பாதிக்காதுன்னு யாரையா சொன்னது? ஏடா அதுக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தைரியமா இருக்க பழகிக்கலாம். சரியா? அச்சோ, வெடிகுண்டு. இங்க பாடுற தம்பி, நான் உனக்கு உதவிதான் செஞ்சேன். சரியா? ஆனா நீ தாண்டா எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. டேய் போரன், விட்றா. என்ன என்னது வெடிச்ச சத்தமா? அதுக்கு காரணம் நான் தான்ப்பா. இந்த டபுளுக்கு விக்கல் வந்துருச்சு. உனக்கு நல்லா தெரியுமா இப்படி பண்ண விக்கல் நிக்குமா? என்னால நிக்க முடியல. நான் கீழே விழ போறேன். இப்படி எல்லாம் ஓடக்கூடாது தம்பி. பாத்துடா, ஜாக்கிரதை. என்ன காப்பாத்துங்க காய்ஸ். தம்பி,
என்னடா இது என் காதுல ஏதோ வண்டு சுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. ரைட் விடு. இந்த வாட்டி மொத்தமா நம்ம கதையை நசுக்கி விட்டுட்டாங்களே. அப்படிதான்டா, குடிச்சுக்கிட்டே இரு. யா, நல்லா குடிக்கிறடா, நிறுத்தாம குடி. குடிச்சுக்கிட்டே இரு தம்பி. இது ஒர்க் அவுட் ஆகும்னு போறேன்னு தான் சொன்னான். வேகமா வேகமாடா, நல்லா குடிக்க குடிக்கதான் இது நல்லா ஒர்க் ஆகும். என்ன இப்ப எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி போடு. தண்ணி குடிச்சா விக்கல் நின்னுடும்னு யாருக்கு தெரியும்? சூப்பர் தம்பி. கலக்கிட்ட. ஓஹோ. நான் தான் சொல்றேன்லப்பா, ஹிப்னாட்டிசம் வச்சு எதை வேணாலும் கியூர் பண்ணலாம். ஹே டப்ளூ, நீ போரணிய பாரு. உனக்கு இப்ப தூக்கம் வர மாதிரி இருக்குல்ல? பாரு, அதேதான். வாவ், யா. அவ்வளவுதான், நீ விடுறா, என்னால முடியல. இருடா, டே அண்ணா, ப்ளீஸ் டா அண்ணா, கம் ஆன். வேற ஏதாவது வழி இருக்கணும்டா. இப்பதான் எனக்கு தெளிவாவே புரியுது. எல்லாமே இந்த கரடிகளோட வேலைதான். இந்த கரடிகளை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இந்த வாத்தியா விக்க உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறான்டா. தயாரா இருக்குடா செல்ல குட்டிகளா. போரன், எதுக்கு இந்த நெருப்பு குச்சி? என்னது இது? மூலிகையா? குடிங்க. காட்டுக்குள்ள நெருப்பு இருக்க கூடாது. அது என்ன காரணமா இருந்தாலும் சரி. வருஷம் வருஷம் இந்த மாதிரி நெருப்பால எத்தனை ஏக்கர் காடுகள் அழிஞ்சு போயிருக்குன்னு தெரியுமா? அச்சோ, பத்த வச்சுட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே, தேடி வரும்போதுதான் தண்ணியே இருக்காது. ஒருவேளை இந்த கரடிங்க ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? அதுக்கு மட்டும் காட்டை கொளுத்தி விட்டுருச்சுங்கன்னா அப்புறம் எனக்கு வேலை இருக்காதே. டப்ளூ, நீ கவலைப்படாத. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீ என்ன எனக்கு உயிரா தம்பி? எவ்வளவு தைரியம் தான் நீ முடிஞ்சிருச்சு தாங்க. உன்னை விட மாட்டேன்டா. அது குடுறா. கண்டு எடுத்துக்கிட்டியாப்பா? நீயே வச்சுக்கப்பா, என்னைய மட்டும் விட்டுருப்பா. அச்சோ, என்னைய விட்டுருப்பா. வேடா வேடா, என் முகத்தை மட்டும் விட்டுருக்கா. சொன்னா கேளுடா. ஆமா, நாங்க சும்மா விடுவோமா? ஒருத்த நாங்க எப்பவுமே பாதுகாப்போண்டோ. கொஞ்சம் இரு தம்பி. உன்னோட விக்கல் இப்போ நின்று போச்சு. ஓ ஏ, நான் அதை கவனிக்கவே இல்லை பாத்தியோ. எனக்கு விக்கல் வராது. ஏ, அப்ப விக்கல் நிக்கிறதுக்கு லாகர் விக்க தான் காரணமா இருந்திருக்கா.